ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம எறா தொக்கு எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு 1/2 கிலோ எறாவ உரிச்சு மஞ்சத்தூள் போட்டு கழுவி சுத்தமா வச்சுருக்கேங்க. அது ஊற வைக்கிறதுக்கு நம்ம மிளகாத்தூள், மல்லித்தூள், உப்பு, மஞ்சத்தூள் எல்லாத்தையும் போட்டு கொஞ்சோண்டு எலுமிச்சம்பழம் போட்டு புழிஞ்சு எல்லாத்தையும் பெசஞ்சு ஒரு 1/2 மணி நேரம் ஊற வச்சுக்கணுங்க. இது ஊற வச்சு செஞ்சீங்கன்னா, நல்லா மசாலாலாம் உள்ள போய் ரொம்ப அருமையா இருக்குங்க அது. எண்ணெய் சட்டி வச்சு எண்ணெய ஊத்தி நல்லா பொடியா நறுக்குன ஒரு 3 வெங்காயம் பொடியா நறுக்கி, பச்சை மிளகா ஒரு 2 பச்சை மிளகா, கருவேப்பிலை எல்லாத்தையும் போட்டு நல்லா இப்படி வதக்கிடுங்க. நல்லா கொஞ்சம் ஒரு வதங்குனதுக்கப்புறம், நம்ம இஞ்சி, பூண்ட நசுக்கி போடணும். இடிச்சு நம்ம அரைச்சு வேணாம், கொஞ்சம் கல்லுல போட்டு இடிச்சு போட்டீங்கன்னா நல்லாருக்கும். போட்டு நல்லா இந்த மாரி வதக்கிட்டு, நல்லா பழுத்த தக்காளி ஒரு 2 தக்காளி பொடியா நறுக்கி, அதையும் அதில போட்டுக்கணுங்க. நல்லா செவக்க வதக்கணும் எல்லாத்தையும் போட்டு, நல்லா செவக்க வதக்கணும். தண்ணி எல்லாம் போற அளவுக்கு நல்லா வதக்கிடணுங்க அத. உடனே எறாவ போடக்கூடாது. நல்லா வதங்கணும். வதங்குனதுக்கப்புறம், நம்ப இந்த தக்காளி, வெங்காயம் வதங்கறதுக்கு கொஞ்சமா உப்பு. ஏற்கனவே எறால கொஞ்சம் உப்பு போட்டுருக்குறோம். அதனால இதுக்கு பார்த்து கொஞ்சம் அளவா உப்பு போட்டுக்கோங்க. கொஞ்சம் வீட்லயே அரைச்ச குழம்பு மிளகாத்தூள். அது ஒரு 2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. ஏன்னா நம்ம அதில வந்து வெறும் மிளகாத்தூள் போட்டு பெசஞ்சு வச்சுருக்கோம். அதனால இது கொஞ்சம் தொக்கா வரதுக்கு வீட்லயே அரைச்ச குழம்பு மிளகாத்தூள் போட்டு நல்லா இப்படி வதக்கி, நல்லா திருப்பி, திருப்பி, திருப்பி விட்டு நல்லா வதக்கணுங்க. வதக்கி பாருங்க, இத அப்படியே கொஞ்சம் வச்சு, வச்சு, வச்சு வதக்கணுங்க. அதுக்கப்புறம் நல்லா கொஞ்சம் எண்ணெய் பிரிஞ்சு வதங்கி வர நேரத்தில நம்ம ஊற வச்சிருக்க அந்த எறாவ போட்டு, நல்லா செவக்க திருப்பி, திருப்பி, திருப்பி நல்லா விட்டு, அதுக்கப்புறம் லேசா தண்ணி தெளிச்சு கொஞ்சம் மூடி வச்சு, ஒரு 7 நிமிஷம் எறாவ வெந்ததுன்னா போதும். அதுக்கு மேல வெந்ததுன்னா ரப்பர் மாரி போயிடுங்க. நல்லா இருக்காது. லேசா தண்ணி இந்த மாரி ஊத்தி, நம்ம நல்லா போட்டு மூடி போட்டு ஒரு 7 நிமிஷம் வேக வைங்க போதும். இந்த எறா தொக்கு சாதத்துல பெசஞ்சு சாப்பிடுறதுக்கும், ரச சாதத்தோட தொட்டு சாப்பிடுறதுக்கும், சப்பாத்தில தொட்டு சாப்பிடுறதுக்கும் அருமையான காம்பினேஷன்ங்க. இத செஞ்சு பாருங்க. அது பாருங்க எண்ணெய் அப்படியே பிரிஞ்சு வருது. இன்னும் 1 நிமிஷம், 2 நிமிஷம் இருந்தா போதும். இந்த நேரத்தில மிளகு பொடி கொஞ்சோண்டு. இது வாய்வுன்னு சொல்லுவாங்க. அதுக்காக மிளகு, இஞ்சி, பூண்டு இதெல்லாம் கொஞ்சம் சேர்த்துக்கிட்டா நல்லாருக்குங்க. இத பாருங்க இப்படி நல்லா சுருளா வதங்கி வருது பாருங்க. இந்த நேரத்தில ஸ்டவ்வ ஆஃப் பண்ணி, நம்ம எடுத்து சுடு சாதத்துல போட்டு சாப்பிட்டீங்கன்னா, அருமையா இருக்குங்க. செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு புடிச்சதா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தேங்க் யூ.